நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. சின்னமனூர் 4வது வார்டு பகுதிகளில் கழிவுநீர் வடிகால் இல்லாததால் சாலைகளில் ஓடும் சாக்கடை நீர் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சி 27வது வார்டு உள்ளடக்கியது. வளர்ந்து வரும் நகராட்சிகளில் ஒன்றாக சின்னமனூர் நகராட்சி உள்ளது. சின்னமனூர் 4வது வார்டு சாமிக்குளம் 1வது தெருவில் கழிவுநீர் வடிகாலில் அடைப்பு ஏற்பட்டு பல மாதங்களாக சாலைகளில் சாக்கடை நீரானது செல்கிறது. அதேபோல் குப்பைகள் ஆங்காங்கே தேங்கி கிடக்கின்றன. இதை நகராட்சி நிர்வாகம் முறையாக குப்பைகளை அகற்றுவது இல்லை. 10 தினங்களுக்கு ஒருமுறைதான் குப்பைகளை அகற்றுகின்றனர். அதேபோல் தெருவில் சாக்கடை நீர் செல்வதால் அதில் தான் மக்கள் நடந்து செல்கின்றனர். இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு அடிக்கடி காய்ச்சல் வருவதால் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் அதிகமாக மக்கள் வசித்து வருகின்றனர். நகராட்சி ஆணையரிடம் முறையிட்டும் வார்டு பகுதிகளில் ஆய்வு செய்து சென்றவர்தான் இதுவரை அதற்கான தீர்வை கொடுக்கவில்லை என்று அப்பகுதிவாசிகள் குமுறுகின்றனர். உடனே சின்னமனூர் நகராட்சி நிர்வாகம் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். மக்களின் நலன் கருதி சாக்கடை நீர் குப்பைகளை உடனே அகற்றி அப்பகுதியை சரி செய்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் சின்னமனூர்லேருந்து பேசுகிறேன். சாமிகுளம் 4வது வார்டுலேருந்து பேசுகிறேன். எங்கள் ஏரியா பாறை சாக்கடை இல்லாமல் தெருவில் பூரா சாக்கடை பூராமே ஓடுது. குப்பை பூரா எல்லாம் தேங்கி கிடக்கு. இதனால் பூச்சி போட்டு நிறையா வருது. சின்ன பிள்ளைகளுக்கு காய்ச்சலாக வருது. வயசானவங்களுக்கு குழந்தைங்களும் இருக்கான். நாங்கள் பல தடவை கவுன்சிலரை பார்த்து சொல்லி எந்த ஒரு ஸ்டெப்பு இது வரைக்கும் எடுக்கலை. எங்களுக்கு சம்மந்தப்பட்ட நிர்வாகிகள் தலையிட்டு எங்களுக்கு ஒரு தீர்வை கொடுங்க. வீட்டுக்குள்ளே பூரா சாக்கடை வருது. புழு தொந்தரவு நிறையா இருக்குது.